தந்தை, மைந்தன், தூயாவிக்கு மகிமை உண்டாவதாக. இத்தூய தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது அவரிடத்தில் நாங்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்து பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். சூழல் நிமித்தம் எங்களுடைய பிள்ளைகள் ஆலய பிரகாரத்திலே கூடி உம்மை நோக்கி பார்க்க முடியாத இந்த நிலையிலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிற வண்ணமாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த தொழுகையிலே பங்கெடுத்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பாடல்கள், வேத போதிகள், சிந்தனை போதிகள், இறைச்செய்திகள் அனைத்திலும் உம்முடைய கிருபை நிறைவாக தங்கட்டும். உலகத்தினுடைய சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல தருணங்களை எண்ணி நன்றி செலுத்தி இந்த தொழுகையை ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கின்றோம். தூய ஆவியாருடைய பிரசன்னம் துவக்கம் முதல் நுரை மட்டும் எங்களோடு தங்க வேண்டும் என்று இயேசு இரட்சகரின் வழி வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். தொழுகைக்கு ஆரம்பமாகவும் தெய்வ ஆசீர்வாதத்திற்காகவும் நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனை 70வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 70. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, என் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ என்ற பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. படைத்தாளும் நாத பரமச பிரசாத பார், படைத்தாளும் நாத பரமச பிரச நாரூரும் தூய தேவ நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எமை தாங்கி ஆதரிப்பேனோ நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய், சொந்த குமாரன் தன் சொல்லரும் நலமீந்த எந்த போக்கும் எந்தாய் நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பாவத்தினாச நமோ நமோ, புது எருசலேம் நகரச நமோ நமோ. எங்கும் நின் அரசேர் எவரும் நின் புகழ் கோர, எங்கும் நின் அரசேர் எவரும் நின் புகழ் கோர். துங்க மந்தையில் சேர நமோ நமோ நமோ. சீர்திரி ஏக
நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவ நமோ நமோ. அளித்து மெய்காவ நமோ நமோ. கரிசித்து ததன் புத்தி கபடற்ற மனசுத்தி. கரிசித்து ததன் புத்தி கபடற்ற மனசுத்தி. திருமொழி பற்றும் பக்தி தேவோ நமோ நமோ. ஏகவஸ்தே நமோ நமோ. நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. என்றவாறு முறைமுறையாக படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 39வது சங்கீதம் முறைமுறையாக படிப்போம். சங்கீதம் 39. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இதோ என் நாட்களை 4 விடற்களையடாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போலிருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. இணைந்து படிப்போம். நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். ஆண்டவர் தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்போது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்க மாட்டேன். நாம் முழந்தாள்படியிட்டு மன்றாட்டு நிலையிலே நம்மை நாமே ஆராய்ந்து அறிவோமாக. அனைத்து ஆற்றலுமுள்ள ஆண்டவரிடம் நாம் நமது குற்றப்பழிகளை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
இயேசு கிறிஸ்துவில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தினார். நாமே கற்றுக்கொள்ள விருப்பமற்றவராய் நடந்து கொண்டோம். வாலிபத்தின் சமயத்தில் சிலுவைக்கு தோள் கொடுக்க மறுத்து புறமுதுகு காட்டினோம். இந்த தவறுதல்களுக்காக மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். பயன்தரும் வாழ்வுக்காய் படைக்கப்பட்ட நாம் பயன்தரும் கூட்டு வாழ்வை தவிர்த்து சுயநலவாதிகளாக தருணங்களை எண்ணுவோம். ஆண்டவரின் படைப்புகளை பாதுகாக்க தவறிய அரக்கர்களாக மாறினோம். எறும்பின் ஞானம், தேனீக்களின் சுறுசுறுப்பு, புறாக்களின் கவடமின்மை, நற்கனி மரங்களின் கொடைத்தன்மை, தாவரங்களின் பசுமை, மலர்களின் மென்மை, இயற்கையின் எழில் இவைகளிலிருந்து பாடம் கற்க தவறிவிட்ட நிலையை எண்ணி மனம் அருந்துவோம். நாம் அறிந்தும் அறியாமலும் அநேக தவறுகளை நாம் செய்திருப்போம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் தவறுகளை செய்தாலும் இந்த நேரத்திலே நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பதாக தூய ஆவியானவர் நம் உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளும்போது எல்லா பாவங்களையும் அவருடைய கரத்திலே ஒப்புவித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பாவங்களை அறிக்கை செய்கிற வண்ணமாக எல்லா பாவங்களையும் ஒருமுகப்படுத்தி அதை வெளிப்படுத்துகிற தன்மையிலேயே வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ என்ற பாடலின் முதல் கவியை பாடுவோம். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டவர்களே, வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவருடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். பாவங்களை அறிக்கை செய்த நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகளை நினைந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை சொல்லிக்கொள்வோம். நமது கண்களை கண்ணீருக்கும், கால்களை இடறுதல்களுக்கும், நமது உயிரை மரணக் கண்ணிகளுக்கும், நமது எதிர்நோக்கை அழிவிலிருந்தும் பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நமது குற்றங்களை நினையாமலும் குற்றங்களுக்கு தக்கபடி தண்டனை தராமலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்பதை நினைந்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தந்த நல்ல குடும்ப அமைப்பு, நல்ல பெற்றோர்கள், நல்ல பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என்ற அழகான குடும்ப அமைப்பை தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேசத்தின் வாழ்வுகளிலே, திருச்சபை வாழ்வுகளிலே தூய ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அதிசயமாக அற்புதமாக நடத்தி வருகிறார். அவைகளை நினைந்து நன்றி செலுத்துவோம். தேசமெல்லாம் தொற்றுவியாதியின் சிரமங்கள், பல்வேறு விதமான தடுமாற்றங்கள், மரணத்தை சந்திப்போனோ என்று எதிர்பார்க்கிற நிலைகளிலே அநேகர் மரணத்தை சந்தித்த நிலைகள், இந்த சூழல்களிலே அமைதியற்ற நிலைகள்,
இப்பேற்பட்ட நிலைகளிலே ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய திருக்கரத்தில் ஏந்தி நம்மை பாதுகாத்தாரே, நன்றி செலுத்துவோம். நான் உங்களை உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறேன், உங்களுடைய தலைமையிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்ற வேதவசனத்தினோடாய் இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் சேர்த்து கொண்டேன். அப்படியே தூய ஆவியானவர் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி நம்மை அவருடைய பொற்கரத்தில் வைத்து பாதுகாத்திருக்கிறாரே, நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தந்த நல்ல இயற்கை, நல்ல காலநிலைகள், நல்ல சூழல்களுக்காக நன்றி செலுத்துவோம். எல்லா நன்றிகளையும் ஒருமுகப்படுத்தி எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்ற பாடலில் ஒரு கவியை பாடுவோம். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஸ்தோத்திர பலிகளை சொல்லிக்கொண்ட நாம் ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அமர்வோம். திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிடமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சுரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும்
இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் கிரேக்கத்தாரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள் என்றார் என்பவைகளே. நாம் யாவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவங்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரே, அமைதியான இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு உமக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கும் பாக்கியத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் கொரோனா நோயின் மூலமாக ஜனங்கள் கலங்கி தவித்து இல்லங்களில் இருக்கிற சூழ்நிலையில் இல்லங்களில் இருந்து இந்த ஆராதனை கவனிக்கக்கூடிய வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நன்மைகள் கிருபைகள் பொழிந்து தர வேண்டும் என்று வேண்டுகின்றோம். வாழ்க்கையில் போராட்டங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், பாரங்கள் நிறைந்தவர்களாய் காணப்படுகின்றோம். எங்கள் வேதனைகள் யாரிடத்தில் சொல்லுவோம்? யார்தான் எங்களை விடுதலையாக்குவார் என்ற ஏக்க பெருமூச்சுகளோடு நாங்கள் காணப்படுகிறோம். சுவாமி ஆண்டவரே, நீதாமே ஒவ்வொரு தம்முடைய அடியவர்களையும் தேற்றி ஆதரிக்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, மனக்லேசங்கள், பாரங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றிலும் விடுதலை தந்து தெய்வீக சமாதானத்தோடு ஒவ்வொருவரையும் தேற்றி ஆதரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியிலும் இந்த உலகத்தில் எல்லா இடங்களில் உள்ள மக்கள் ஆண்டவரே சோர்ந்து போய் சஞ்சலத்தோடு வேதனையோடு காணப்படுகிற சூழ்நிலையில தகப்பனே, உம்முடைய அன்பின் காரம் ஒவ்வொருவர் மேலும் வைக்கும்படியாய், ஒவ்வொருவரையும் தேற்றி ஆதரிக்கும்படியாய், ஆறுதல் படுத்தும்படியாய் உம்முடைய பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஜெபத்தை கேட்கிற எங்கள் ஆண்டவரே, ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே, ஒரு மனதோடு நாங்கள் பல்வேறு சூழ்நிலையில் பல இடங்களிலிருந்து ஜெபித்தாலும் ஆண்டவரங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய், பதில் தருகிறவராய், அற்புதம் செய்கிறவராய், வாழ்வளிக்கிறவராய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த ஆராதனை நேரத்திலும் எல்லா மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் தந்து ஜெபிக்கின்றோம். பச்சிளம் குழந்தைகளை உம்முடைய கரத்தில் தருகின்றோம். பிள்ளைகளை நேசிக்கிற கர்த்தர், அரவணைத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர், பிள்ளைகளுக்கு எந்த தீங்கோ இடையூறோ தொற்றுகளோ அணுகாதபடிக்கு நீர் செட்டை நிழலை மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொரு குழந்தைகளையும் நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக சுவாமி. தெய்வீக பாதுகாவல் பிள்ளைகள்
பிள்ளைகளோடு இருப்பதாக. படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல அனுகூலங்களை தாரும். ஆன்லைன் கல்வியில் ஈடுபடும் போது உற்சாகத்தை தாரும், தெளிவை தாரும், ஞானத்தை தாரும். தேர்வுகளுக்கு ஆயத்தப்படும் போது கூட இரும் சுவாமி. உயர்கல்விக்கான முயற்சிகளிலும் ஆண்டவர் கூட இருந்து மேன்மையான அனுபவங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம். வாலிப பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பக்தி விருத்தி அடைந்து பிள்ளைகள் வாழத்தக்கதாக கர்த்தர் துணை தர வேண்டும் என்று வேண்டுகின்றோம். திருமணத்துக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை ஏற்படுத்தி குடும்பங்கள் கட்டி காக்க அருள் தர வேண்டும் என்று வேண்டுகிறோம் சுவாமி. இன்னுமாக குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்பங்கள் ஆண்டவரில் கட்டி காக்கப்படட்டும். நல்ல ஆலோசனைகளை கொடுத்து பக்தியோடு ஒரு குடும்பமும் ஆண்டவரில் நிலைத்து வாழ தூயாவியானவர் அருள் தர ஜெபிக்கின்றோம். கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆண்டவர் நல்ல பாதுகாப்பை தருவீராக. எந்த இடையூறுகளும் வராதபடிக்கு ஆண்டவர் பத்திரமாய் பாதுகாத்து ஏற்ற வேளையில் சுக விடுதலை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் துணை தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்கள் ஏராளம் இருக்கிறது ஆண்டவரே. பாரத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கிறார்கள் தகப்பனே. உலக பிரகாரமாக எல்லா வசதிகளும் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற ஏக்கத்தோடு இருப்பவர்கள் பலருண்டு ஆண்டவரே. தகப்பனே, அவதமாய் ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. தகப்பனே, நீர் இறங்கி எல்லா நன்மைகளையும் தருகிறவர். குழந்தை பாக்கியத்தை தந்து குடும்பங்கள் நிறைவோடு வாழ அருள் தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. இன்னுமாக வயோதிப பெற்றோருக்காய் ஜெபிக்கின்றோம். விருத்தாப்பிய காலத்தில் சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்த ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை உயிர் பெறச் செய்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தள்ளாடின முழங்கால்கள் எல்லாவற்றையும் திடப்படுத்தும். பார்வை தெளிவாகட்டும், கேட்கும் திறன் தெளிவாகட்டும். கர்த்தர் புது பலனை தாரும். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பராமரிப்பு கிடைக்கட்டும். பிள்ளைகள் மூலமாய், குடும்பத்தார் மூலமாய் நல்ல பராமரிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் துணை தர வேண்டும் என்று வேண்டுகின்றோம். இன்னும் குடும்பங்களை நடத்துகிற பெற்றோருக்காய் ஜெபிக்கின்றோம். கடினமாய் உழைத்து குடும்பங்களை நடத்தும் போது கர்த்தர் கூட இரும் சுவாமி. பல தொழில் செய்கிற மக்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். உழைப்பின் நல்ல பலனை பெற்று குடும்பங்கள் கட்டி காக்கப்பட்டு குடும்ப தேவைகள் சந்திக்கப்பட்டு மேன்மை அடையத்தக்கதாக கர்த்தர் துணை தர வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, குடும்பங்களில் ஒரு குறையும் இல்லாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு குறையில்லை என்று சொன்ன ஆண்டவரே, குறைவில்லாத அனுபவங்களை தாரும். அனுதின அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. எல்லா தீமைக்கு விலக்கும். சத்துரு மோசங்கள், அந்தகார கிரியைகள், மந்திரக்கட்டுகள், பிலிசுனியங்கள் எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் துணையாயிருந்து விடுதலை வாழ்வை கட்டளை தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் பலவிதமான வியாதிகளில் தவிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல்வேறு நிலையில் சோர்ந்து போய் இருக்கிற மக்கள், நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே, பல மருந்துகள் செய்தும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள், கொடிய தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இருதய பலவீனம் நிறைந்த மக்கள், லிவரிலே பாதிக்கப்பட்ட மக்கள், இரத்த கொதிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்கள், சிறுநீரக பாதிப்புகள், சரீரத்திலே கட்டிகள், கேன்சர் போன்ற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஐயோ என்று ஏங்குகிறார்களே. தகப்பனே, அவதமாய் ஏங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ துணை தரும்படியாய், தெய்வீக கரம் நீட்டி தொட்டு குணப்படுத்தும்படியாய், சகல வேதனைகள் நோய்களை மாற்றும்படியாய் உடைய பாதம் அணிந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் பரிகாரி, பரம வைத்தியராய் இருக்கிறேன். உலகம் கைவிட்டாலும்
நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொன்ன சர்வ வல்லமையில் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கிற நோய்களை மாற்றி தாரும், விடுதலை தாரும், சுகத்தை தாரும், ஆரோக்கியத்தை தாரும், தெய்வீக பாதுகாவலை தாரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னுமாக பாவ வாழ்க்கையில் ஜீவிக்கிற மக்களை சந்தியும். குடிப்பழக்கத்தில் இருக்கிறவர்கள், உலக பிரகாரமான பாவ இச்சைகளில் இருக்கிற மக்கள் மனம் திரும்பட்டும். பாவ கேடுகளிலிருந்து, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து மனமாற்றம் அடையத்தக்கதாக கர்த்தர் துணை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து, ஆண்டவருடைய சமாதானத்தோடு, பரிசுத்த ஆவியின் நிறைவோடு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு, ஆவிக்குரிய வரங்களை பெற்று கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் திகழ பரலோகத்தின் தேவன் ஒவ்வொருவருக்கும் துணை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், பா ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக ஆண்டவரே பல நிலைகளில் உடல் நலம் பாதிக்கப்பட்ட, உடல் ஊனமுற்ற மக்கள், கைவிடப்பட்ட மக்கள், ஏழை விதவிகள், ஆண்டவரே மன வளர்ச்சி குன்றின மக்கள், சரீரத்தில் ஆண்டவரே உறுப்புகளில் கேடு அடைந்த மக்கள், அவதமாய் ஆதரவில்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தேற்றி ஆதரிக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கின்றோம். இன்னும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் வெளியூர்களில், வெளிநாடுகளில் படிப்புக்காக, வேலைக்காக, சொந்த தொழிலுக்காய் சென்றிருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்கள் செய்கிற தொழில்கள், அவருடைய கல்வி எல்லாவற்றிலும் உம்முடைய திருக்கரம் கூட இருந்து பாதுகாக்க ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இயற்கையின் பாதிப்புகளோ எந்த தொட்டுகளோ அணுகாதபடிக்கு கண்ணன் மணியை போல காத்துக்கொள்ளும். ஆண்டவரே திருச்சபையாக நாங்கள் ஜெபிக்கணும். திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாவலை தாரும். ஆண்டவரே நன்மைகளை தாரும். ஆண்டவரே கிருபையினால் முடிசூட்டி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் எங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கின்றோம். தேசத்தில் உள்ள எல்லா திருச்சபை பணிகளுக்காய் ஜெபிக்கின்றோம். ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். திருச்சபை தலைவர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். மிஷனரி ஸ்தாபனங்களுக்காய் ஜெபிக்கின்றோம். மிஷனரி பணி செய்கிற மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே சமூக பணி செய்கிறவர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் கர்த்தர் காத்து ரட்சிக்க ஜெபிக்கின்றோம். இந்த கொடிய ஆண்டவரே கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல நல உதவிகள் செய்கிற மக்கள், பல திட்டங்களை நிறைவேற்றுகிற தலைவர்கள், இன்னும் அவர்களை பராமரிக்கிற தாதியர்கள், மருத்துவர்கள், ஆண்டவரே லேபிலே பணி செய்கிறவர்கள், மருத்துவமனையில் பல்வேறு நிலையில் ஆண்டவரே பணி அர்ப்பணத்தோடு பணி செய்கிற மக்கள் அனைவரையும் ஆண்டவர் தேற்றி தைரியப்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்தும்படியாய் உம்முடைய பாதம் அணிந்து ஜெபிக்கின்றோம். தேச தலைவர்களுக்கும் நல்ல ஞானத்தை தாரும். ஆண்டவரே சர்வ வல்லவர் கூட இருந்து ஆண்டவரே நல்ல திட்டங்கள் தீட்டி ஜனங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்க அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சர்வ வல்லவரே அநேகர் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே உலக வாழ்க்கை விட்டு பிரிந்தவர்கள் உண்டு. அதன் நிமித்தமாய் மனசோர்வோடு, சஞ்சலத்தோடு, பாரத்தோடு இருக்கிற குடும்ப அங்கத்தினர்களை கர்த்தர் தேற்றி ஆறுதல் படுத்தி உலகம் தர முடியாத சமாதானத்தோடு பாதுகாக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபையில் பணி செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கோயில் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இனி இசைக்கருவி மீட்டுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். ஒலி அமைப்பாளருக்காய் ஜெபிக்கின்றோம். வேதாகம தாய்மார்களுக்காய் ஜெபிக்கின்றோம். சபை கமிட்டி அங்கத்தினர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். அனைத்து விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கின்றோம். அனைவரையும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும். ஆண்டவரே கொடிய நோய் ஒருவரையும் தொடக்கூடாது. ஆண்டவரே நீர் அனைவரையும் கண்ணன் மணியை போல காத்துக்கொள்ளும். இன்னுமாக இயற்கையின் சீற்றங்களினால் எந்த பாதிப்புகள் இல்லாதபடியும் காத்துக்கொள்ளும். நன்மையான ஈவுகளால் முடி சுட்டும். பரலோகத்தின் தேவன், வல்லமையின் தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், ஆறுதலின் தேவன் எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக அனுபவங்களை தந்து சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
நாம் யாவரும் எழுந்து நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாக நம்முடைய புத்தெழுச்சி பாடல் புத்தகத்திலே 202வது பாடல் 2 சரணங்களை பாடுவோம். 202வது பாடல். நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிவாட என்ற பாடலில் 2 கவிகளை பாடுவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தென்னிந்திய திருச்சபை நாட்காட்டியின்படியாக பெந்தேகொஸ்தே ஞாயிறு நாளாய் இருக்கின்றது. இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கம் ஹோலி ஸ்பிரிட் ரினியூ அஸ், பரிசுத்த ஆவியானவரே வாரும் எம்மை புத்தாக்கம் செய்தருளும் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக தெரிந்தெடுத்த திருமறை வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை படிக்க கேளுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இருந்தவாறே அந்தந்த இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவராக எங்கள் மத்தியில் செயல்படுகிறவரே, பெந்தேகொஸ்து தினமாகி இந்த நாளில் நாங்கள் ஒருமித்து ஆராதிக்கும் போதும் உம்முடைய வார்த்தைகளை படித்து தியானிக்கும் போதும் தெய்வீக ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள அருள் தாரும். நாங்கள் தியானிக்கிற வசனம் நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் தாரும். அந்த வசனங்கள் உங்கள் உள்ளங்களை தொடக்கூடியதாகவும்
பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்ள வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்க அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, பெந்தேகோஸ்தே பண்டிகை திருச்சபை கொண்டாடக்கூடிய முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாய் இருக்கின்றது. பெந்தேகோஸ்தே நாள் தூய ஆவியானவர் பொழியப்பட்ட நாளாய் இருக்கின்றது. இந்த நாளை பரிசுத்த ஆவியின் திருநாள் என்றும் திருச்சபையின் பிறந்த நாள் என்றும் நாம் அழைக்கின்றோம். பெந்தேகோஸ்தே என்ற சொல்லுக்கு 50வது நாள் என்பது பொருள்படுகின்றது. இது அறுவடைக்காக நன்றி செலுத்தக்கூடிய யூதருடைய திருவிழா. பஸ்கா பண்டிகைக்கு பின் 2வது நாளைக்கு பின் வரக்கூடிய 50வது நாளில் கொண்டாடப்படக்கூடிய யூத அறுப்பின் பண்டிகையின் நாள். ஆகவே பெந்தேகோஸ்தே 50வது நாள் என அழைக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50 நாள் கடந்து சீடர்கள் அனைவரும் கூடியிருந்த இடத்தில் கண்ணோக்கினார். சீடர்கள் ஒரே இடத்தில் கூடியிருந்த போது திடீரென்று பெருங்காற்று வீசக்கூடியது போன்ற ஒரு இரைச்சல் வானத்தின்று உண்டாகிற்று. பெரிய அசைவை உண்டாக்கினது என்பதை அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் 1, 2, 3 ஆகிய வசனங்களில் நாம் படிக்க முடிகின்றது. அங்கு கூடியிருந்த அனைவரும் தூய ஆவியினால் நிரப்பப்படுகின்றார்கள். இயேசுவை மீட்பர் என்பதை அறிந்து கொள்ளுகின்றார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகமெங்கும் சொல்லும்படியாக துணிவுடன் செயல்பட்டார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். வேதாகமத்தில் பகுதி வரையிலும் பரிசுத்த ஆவி என்ற சொல் காண முடியாது. சங்கீதம் 51 தான் முதல் முறையாக பரிசுத்த ஆவி என அறிமுகப்படுகிறார். அதற்கு முன்னதாக ஆவி, ஆவியானவர் என்றெல்லாம் கூறப்பட்டது. 51வது சங்கீதத்தில் தாவீது பாவ அறிக்கை செய்யும் போது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் என்று வேண்டுதல் செய்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. திருச்சபையை பரிசுத்தப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதையும் ஆளுகையையும் காண முடிகின்றது. வேதாகமத்தில் 713 முறை ஆவி என்ற வார்த்தை சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆவியை அது இது என கூறப்பட்டுள்ளது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை அது இது என கூற முடியாது. பரிசுத்த ஆவியானவரை வேதாகமத்தில் மாஸ்குலர் ஜெண்டர், ஆண் பாலில் குறிக்கப்பட்டிருக்கிறது. தேற்றரவாளன், கம்ஃபர்டர் என்று சொல்லியிருப்பதை பார்க்க முடிகின்றது. பரிசுத்த ஆவியானவரிடத்தில் 3 தன்மைகளும் கூறப்பட்டுள்ளது. உணர்ச்சி, எமோஷன் உள்ளவர், அறிவாற்றல் உள்ளவர் இன்டலெக்சுவல், சித்தம் நிறைந்தவர் வில். 3 ஆழ்த்தத்துவத்தையும் பரிசுத்த ஆவியானவரில் நாம் காண முடிகின்றது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலும் ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலும் உணர்ச்சியை குறித்து பார்க்கின்றோம்.
பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். ஆவியானவரும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்பதை, உணர்ச்சி உடையவராயிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இன்னும் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களில் அறிவாற்றலை சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர், எல்லாவற்றையும் அறிகிறவர் என்று அந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11ஆம் வசனம் அவருடைய சித்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். ரோமர் 8:16 அவர் தம்முடைய சித்தப்படி சாட்சி கொடுக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் எபேசியர் 4வது அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கையில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் கடைசியில் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற வார்த்தை வரும்போது அந்த வார்த்தைகளின் இடையில காமா இல்லை. பரிசுத்த ஆவி நாமத்தில், இவர் நாமங்களில் என்னும் இல்லை, சிங்குலர், ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் பொழியப்பட்டதை நாம் படிக்க முடிந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்னும் உள்ள வேறுபாடுகள் வேதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. அதை சொல்லும்போது 5 வித்தியாசங்கள். பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு குறிப்பிட்ட நபர்களிடத்தில் மட்டுமே ஆவியானவர் பொழியப்பட்டிருந்தார். சிம்சோன், கிதியோன், எப்தா முதலியோருக்கு பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டதை நாம் வாசிக்க முடிகின்றது. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு எல்லாரிடமும் தங்கத்தக்கதாக அவர் வெளிப்பட்டார் என்பதை அப்போஸ்தலர் 2:16 நாம் பார்க்கின்றோம். யோவேல் தீர்க்கதரிசி கூறினவனமாக எல்லாரிடத்திலும் தங்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு தற்காலிகமாக தங்கியிருந்தார். சில செயல்பாடுகளுக்காக சிம்சோன் இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து வல்ல கிரியைகளை வெளிப்பட்டு பிற்பாடு அவனிடத்திலிருந்து விலகி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு நிரந்தரமாக வசிக்கிறவர். யோவான் 14:16 பார்க்கும்போது என்றென்றைக்கும் வாசம் செய்யும்படிக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். என்றென்றைக்கும் வாசம் செய்யும் தேற்றரவாளனாக பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக, பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு நிபந்தனையின்றி ஆவியானவர் வந்தார். 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தில் அதை வாசிக்கின்றோம். அன்கண்டிஷனல், நிபந்தனை இல்லை. ஆனால் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு நிபந்தனையோடு வந்தார். அப்போஸ்தலர் 5:32 கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்துள்ள பரிசுத்த ஆவியானவர். கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு வந்து அவர்களோடு எண்ணம் தங்கக்கூடியவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக,
யோவான் 7:37 முதல் 39 வரையிலும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விசுவாசம், அடுத்தபடியாகத்தான் தூய பரிசுத்த ஆவி பொழியப்படுகின்றது. பெந்தேகொஸ்தே நாளுக்கு பிற்பாடுள்ள அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம், திருத்துவ அனுபவம். சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ட்ரினிட்டேரியன் எக்ஸ்பீரியன்ஸ். ரட்சிப்பை பெற்ற உடனடியாக பிதா குமார பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவன் வந்து இறங்குகிறார் என்பதை யோவான் 14:16 முதல் நாம் வாசிக்க முடிகின்றது. இன்னும் ஐந்தாவதாக, பெந்தேகொஸ்தே நாளுக்கு முன்னால் ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள காத்திருந்தார்கள். பெந்தேகொஸ்தே நாளுக்கு பிற்பாடுள்ள அனுபவத்தை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய காத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் விதமாக பெந்தேகொஸ்தே நாளுக்கு முன்னும் பின்னும் உள்ள வித்தியாசமான சூழ்நிலைகளை திருமறையில் நாம் பார்க்க முடிகின்றது. இன்னும் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டுடைய வாக்கும் கட்டளையும் என்பதை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவி வரும்போது, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி வரும்போது, ஆண்டவருடைய வாக்கு வரும்போது அங்கே கட்டளை, நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சிகளாய் மாறுவீர்கள் என்பதை கூறுகிறார். 5ஆம் வசனத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலனடைவீர்கள், சாட்சியாய் மாறுவீர்கள். இந்த பெந்தேகொஸ்தே நாளின் அனுபவத்தை நாம் பார்க்கையில் அப்போஸ்தலர் 2:1 முதல் 4 வரையிலும் உள்ள வசனத்தில் இடி முழக்கம் போல ஒரு சத்தம் ஏற்பட்டது, அக்கினிமயமான நாவுகள் வெளிப்பட்டது, வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். பெந்தேகொஸ்தே நாளில் 3 விஷயங்கள், அபிஷேகம் என்ற வார்த்தை அந்த பகுதியில் சொல்லப்படவில்லை. இடிமுழக்கம் போல சத்தம், அக்கினிமயமான நாவுகள், வெவ்வேறு பாஷைகள் அங்கே வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த இடத்துல அந்நிய பாஷைகளை அவர்கள் பேசவில்லை, வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். சிலர் தெரியாமல் அந்நிய பாஷை என்று சொல்லுவார்கள். அன்று அவர்கள் பெந்தேகொஸ்தே நாளில் பேசினது வெவ்வேறு பாஷைகள். 1 கொரிந்தியர் 14:2 நாம் பார்க்கும்போது அந்நிய பாஷை என்பது தேவனிடத்தில் மனிதன் பேசக்கூடிய, தனியாக பேசக்கூடிய பாஷை. அது மனிதர்களுக்கு புரியாது, தேவனுக்கும் பேசுகிறவர்களுக்கும் மாத்திரம் புரியக்கூடிய பாஷை. அது அந்நிய பாஷை, மனிதர்கள் புரிய முடியாத பாஷை, அன்னோன் டங்ஸ், அந்நிய பாஷை. ஆனால் இங்கே பெந்தேகொஸ்தே நாளில் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அதர் டங்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வெவ்வேறு பாஷைகள். அந்த வெவ்வேறு பாஷைகளை பேசின போது பல நாட்டிலிருந்து, பல்வேறு பட்டணங்களிலிருந்து பல பாஷை பேசுகிற மக்கள் பண்டிகை கொண்டாட வந்திருந்தார்களே, அவர்கள் எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். 17 நாட்டில் உள்ள மக்கள் வந்தார்கள். இங்கே சீஷர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசின போது 17 நாட்டில் உள்ள மக்களும் அதை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் தங்கள் தங்கள் பாஷையிலே புரிந்து கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய பாஷையில் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டோமே, பேச கேட்கிறோமே என்றெல்லாம் அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவம் தான் இது பெந்தேகொஸ்தே நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவமாய் இருக்கின்றது. இந்த பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள், அதை குறித்து சுருக்கமாய் 3 தலைப்புகளை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பரிசுத்த ஆவியானவர்
மனிதனுக்கு பாவம் என்னும் அடிமைத்தனத்தின் விடுதலை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மனுக்குலத்திற்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாவ அடிமைத்தனம் பயங்கரமானதாய் இருக்கின்றது. பாவம் மனிதனை அடிமையாக்கி பாதாளத்துக்கு நேராய் கொண்டு செல்லக்கூடியதாய் இருக்கிறது. விடுதலை இல்லாமல் மனிதன் ஏங்குகிறவனாய் இருக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பாவ அடிமைத்தனத்தின்று மனுக்குலத்திற்கு விடுதலை கொடுக்கிறவராகவே இருக்கின்றான். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியடை செய்கிறார். பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெறுகிற மக்கள் பரிசுத்த ஆவியினால் வளர்ச்சியடை செய்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும், ரட்சிப்பில் வளர வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் துணை செய்கிறவராய் இருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் படிக்கும்போது, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த வசனம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை சுட்டிக்காட்டுகிறது. தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் பரிசுத்த ஆவியினால். பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும்படியாக உதவி செய்யக்கூடியவராய் இருக்கின்றான். இன்னும் ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழும்போது பலவிதமான நெருக்கடிகள், பலவீனங்கள், சோதனைகள் உலகத்தில் வரலாம். அவ்விதமாய் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய பலவீனங்களை அகற்றும்படியாக நமக்காக வேண்டுதல் செய்து விடுதலை தந்து நாம் வளர்ச்சி அடையும்படியாக செய்கிறவர் என்பதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் சவுலுடைய வாழ்க்கை சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. அவன் மத வைராக்கியம், பக்தி வைராக்கியம் உடையவராய் இருந்தான். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனங்களை கண்ட ஆண்டவர் கவலை கொண்டான். தமஸ்கு ரோட்டில் அவனை சந்தித்து, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்து ஆவிக்குரிய நிலையில் வளர்ந்தோங்கி ஆண்டவருக்காய் வாழும்படியாக செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. உதாரணமாக, சிறு குழந்தைகள் பிறந்து நடை பயின்று வாழும்போது வீழ்ந்து விடக்கூடிய சூழ்நிலையில் பெற்றோர் கையை பிடித்து தூக்கிவிட்டு பழக்குகிறார்கள், வளரும்படியாக வளர்த்து விடுகிறார்கள், நடைபயணத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகள், மீட்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிப்பில் வளர்ந்தோங்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியின் ஆற்றலை கொடுத்து பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை ஆவியினால் நிரப்பி பலன் தருகிறவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி பகர பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சாட்சி பகரச் செய்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 நாம் படிக்கின்றோம், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது என்னை குறித்து நீங்கள் சாட்சி கொடுப்பீர்கள் என்று சொல்லி இயேசுநாதர் சொல்கிறதை பார்க்க முடிகின்றது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டறையிலே கூடியிருந்தவரிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அவர்கள் அதுவரையிலும் அடிமைப்பட்டிருந்த சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை பெற்றார்கள். ஜாதி, இனம், இடம், மொழி, அந்தஸ்து போன்ற வேறுபாடுகள் முறிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஒருமனப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றபோது விசுவாசிகள், திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும்
ஒரே மனமும் உள்ளவர்களாய் மாறினார்கள், பலனடைந்தார்கள். அப்போஸ்தலர் 4:32 ஒருவனாகலும் தனக்குள்ளதை தனக்கென்று சொல்லாமல் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்து ஐக்கியமாய் வாழ்ந்தார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றல் வரும்போது வாழ்க்கையில் மாற்றம், பகிர்ந்து கொடுக்கிற நிலை, ஒரு மனதன் ஆவி, பிரிவினைகள் அகற்றப்பட்டு ஒற்றுமை இணைந்து செயல்படக்கூடிய அனுபவம் பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கணும். சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அவருடைய வாழ்க்கை புற ஜாதி மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய், ஒரு நல்மாதிரியாய், ஒரு சாட்சியாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த பவுல் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகின்ற போது ஆவியின் கனிகளை குறித்து அதிகமாய் சுட்டி காட்டுகிறார். பரிசுத்த ஆவியில் பலப்படும் போது பரிசுத்த ஆவியின் கனி, வாழ்க்கையில் உள்ள மாற்றங்கள், வாழ்க்கையின் செயல்பாடுகளை சுட்டி காட்டு. கலாத்தியர் 5:22-23 வாழ்க்கையின் செயல்பாடுகளை குறித்து சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இன்றும் நம் வாழ்க்கையில் செயல்படும் போது நாம் வாழ்க்கையில் மாற்றம், வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் வளர்ச்சி, செயல்பாடுகளில் மாற்றம், தெய்வீக பலன், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் கூடி ஜெபித்தார்கள். ஆண்டவருடைய கட்டளையின்படியாக சகல தேசத்தாருக்கும் நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டது போது அவர்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்திறங்கி எங்கும் செல்ல சாட்சியாய் செல்ல கட்டளையிட்டார். அப்பொழுது சீடர்கள் தங்களுக்குள்ளே சீட்டு போட்டார்கள், எந்தெந்த இடத்தில் செல்வதென்று. அப்பொழுது சீஷர்கள் ஒருவனமாகிய தோமாவுக்கு இந்தியா வரக்கூடிய சீட்டு அவனுக்கு விழுந்தது. அவன் பயந்தான். இந்து தேசம் அங்கே செல்ல முடியாது என்று சொல்லி பயந்தான். பரிசுத்த ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார், தைரியமடைந்தார். கொண்டபோரஸ் என்ற மன்னன் வட இந்தியாவில் பணி செய்தபோது, ஆளுகை செய்தபோது அவர் வட இந்தியாவுக்கு வந்து பணியை ஆரம்பித்தார். பிற்பாடு கேரளா, தமிழ்நாடு போன்ற இடங்களில் வந்து உயர்குல மக்கள் மத்தியில் நற்செய்தியை பறைசாற்றினான், சாட்சியாய் மாற்றினான். சின்னமலை என்ற இடத்துல இரத்த சாட்சியாய் மரித்தான், சாட்சியாய் இரத்த சாட்சியாய் மரித்தான். இதே போல ஒவ்வொரு சீடர்களும் ஆண்டவருடைய கட்டளையின்படியாக ஒவ்வொரு இடங்களுக்கு கடந்து சென்றார்கள். ஆண்டவருக்கு சாட்சியாய் இறுதி மட்டும் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறார், வளர்ச்சியடை செய்கிறான், சாட்சியாய் ஜீவிக்க உதவி செய்யக்கூடியவருமாய் இருக்கிறான். நம்மை பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் முழுமையாய் அர்ப்பணிப்போம். அவர் நம்முடைய உள்ளத்தில் வர ஆயத்தமாய் இருக்கிறார். நம்மில் வந்து நம் மூலமாய் செயல்பட விரும்புகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் குடிகொள்ள விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறவனமாக, இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் தன் கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், உள்ளும்புறமாய் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லுகிறார். நான் அவனோடு வாசம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, நாம் நம்முடைய இதய கதவை திறந்து கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்குள் வாசம் செய்து நம்மை பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். ஆவிக்குரிய நிலையில் வளர்ச்சியை பெற செய்வார். ஆவியின் பலத்தோடு தைரியம் அடைந்து இந்த உலகத்தில் சாட்சிகளாய் ஜீவிக்கத்தக்கதாக அருள் தருவார். இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாளில், பரிசுத்த ஆவியின் திருநாளில் நாம் நம் பரிசுத்த ஆவியானவரை நம் வாழ்க்கையிலே பெற்று பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளில் முன்னேறி ஆண்டவருக்கு சாட்சியாய் திகழுவோம். தூய தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
ஆராதனையின் நிறைவாக 275வது ஞான பாடலை பாடுவோம். அருள் மாறி எங்குமாக பெய்ய அடியேனையும் கர்த்தரே நீ நேசமாக சந்தித்து ஆசீர்வதியும் என்ற 275வது ஞான பாடல். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய பிரசன்னம், ஆவிக்குரிய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆரம்பம் முதல் இம்மட்டும் எங்களை வழிநடத்தினேன். பரிசுத்தாவியாகிய தேவனே, பெந்தேகோஸ்தே திருநாள் நிகழ்வுகளை குறித்து நாங்கள் சுருக்கமாக தியானிக்க அருள் தந்தேன். பரிசுத்தாவியானவர் தம் பிள்ளைகள் அனைவரிடத்திலும் வந்து பலன் தருகிறவராய்
வளர்ச்சியடை செய்கிறவராய், தைரியமூட்டி சாட்சிகளாய் மாறச் செய்கிறவராய் இருக்கிறீர் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். நாங்களும் எங்கள் இதய கதவை திறந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியின் நிறைவோடு செயல்பட எங்களுக்கு அருள் தாரும். எங்களுள்ள குறைபாடுகள் எல்லாவற்றையும் தயவாய் பொறுத்தள்ளும். துதி கனமகிமையெல்லாம் தேவரீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். நாமத்தில் ஆமென்.